ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகுஸ் கிச்சன். டுடே ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு தான் பண்ண போறோம். சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக நாங்க ஒரு நேரம் கூட்டாஞ்சோறு அடுப்புல பண்ண போறோம். ஸோ சிம்பிள் ரெசிபி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றோம், எப்படிலாம் ஃபன் பண்றோம் அப்படிங்கறது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மாங்காய் எடுத்திருக்கோம், 2 வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், அவரைக்காய், பீன்ஸ், தக்காளி, பல்லாரி. வேற முருங்கைக்காய் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சின்ன வெங்காயத்தை தண்ணியில போட்டு வச்சிருக்கோம், உரிக்கிறதுக்கு வசமா இருக்குமென்னு. அரிசி எடுத்திருக்கோம், 4 உலக்கு அரிசிக்கு 1 உலக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுப்பு நல்லா சூடு பிடிச்சிச்சு, உலையும் நாங்கள் வச்சுட்டோம். இன்னும் உலை கொதிச்ச பிறகு அரிசியை போடலாம். ஓகேவா? நல்லா இருக்கா? குடிபட்டு ஓகே, போதும் போதும். முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்திருக்கோம், இதை பறிச்சு உருவி வச்சுக்கலாம். தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டோம். முருங்கைக்காய் மட்டும் நாங்கள் எங்ககிட்ட இல்லாத காரணத்தினால நாங்கள் போடலை. உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் நறுக்கிட்டு பார்க்கலாம். ஹலோ, வீடியோ அங்க சொல்லு, அக்கா சொல்லு, ஹாய் அக்கா சொல்லு. பத்தி சொல்லு. அவ்வா கொடுத்துரு, என்ன அவ்வா கொடு, என்னன்னு ஒரு அவ்வா கொடு. என்ன கேளு, என்ன இல்ல, அக்காவை பத்தி கேளு. உலை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அலசி வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் பாதி வேக்காடு வரட்டும், அதரையும் மூடி போட்டு மூட வச்சுக்கலாம். குறக்க வருது. கொஞ்சம் வெந்துருச்சு. இப்ப அரிசியை போடலாம். இப்போ நல்லா வேகணும். நல்லா முக்கால் வைக்காடு வந்துருச்சு. இந்த இதுல ஸ்டேஜ்ல காய் போடுவோம். எங்களுக்கு பாத்திரம் பத்தாததுனால நாங்க இந்த மாதிரி டவரா வச்சுட்டோம். நீங்களும் செய்யும் போது பாத்திரம் கொஞ்சம் அகலமாவே வச்சுக்கோங்க. மீதி காயும் போட்டுக்கிறேன். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் பத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த டவரா தான் சூப்பரா இருக்காமா. நல்லா இருக்குல்ல, முதல்ல அதை வைக்காம போயிடும். கூட்டாஞ்சோறுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி, சீரகம் 1 ஸ்பூன், ஒரு 10 வரமிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு தோலை உரிச்சு கழுவி வச்சிருக்கோம். அவ்வளோதான். இது உரல் இருந்தால் உரலில் இடிச்சுக்கலாம். நாங்கள் உரல் இல்லாதனால மிக்சியில் ஒரு அரை அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொதிச்சு வருது. இன்னும் கொஞ்சம் குழையும். நல்லா மாங்காயோட ஸ்மெல் வருது.
உனக்கு வருதா செல்லு? காய்கறி வாசனை நல்லா வருதம்மோ. உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நாங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ சாதத்து கூட அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே உருவி கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணதை சாதத்தோடு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீரை போட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை நல்லா இறக்கி விட்டு அந்த அனல்லே விட்டா வெந்துடும். அதுக்குள்ளே தாளித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடாயை பற்ற வச்சு ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஏன்னா சாதம் நிறைய இருக்குல்ல, அதனால ஒரு 100 கிராம் போதும். கடுகு சீரகம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா, கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயம், சூப்பரா இருக்கு. ஒரு வேட்டை தான் இன்னைக்கு செல்லு. எல்லாரும் சண்டே நான்வெஜ் சாப்பிடுவீங்க. எங்க வீட்டுல வெஜ்லயே சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நீங்களும் ஒன் டைம் இதே செஞ்சு பாருங்க, ஃபேமிலியாட்டு சந்தோஷமா இருக்கும். பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுட்டு கொத்தமல்லி பொடியா வச்சிருக்கிறத போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதில் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்க, பார்க்கவே எப்படி இருக்கு. இது சைட் டிஷ் என்னமோ ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு, வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்பளம் பொரிச்சிக்கலாம். உங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு சைட் டிஷ்க்கு வச்சுக்கோங்க. ஆமாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். வாங்க சாப்பிடலாம். மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் நல்லா வாசனையாக இருக்கும். பிளேட்டிங்கா சுட போகுது. வாங்க சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட், வேற லெவல்ல இருக்கு. செம்ம டேஸ்ட் வச்சு நிஜமாலுமே. இந்த ஊறுகாவுக்கும் கூட்டாஞ்சோறுக்கும் வேற லெவல்ல இருக்கு. கறி சோறே மிஞ்சிச்சு எங்களுக்கு இன்னைக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அப்பளம், காலிஃப்ளவர் ஃப்ரை எதுனாலும் செஞ்சு சாப்பிடுங்க. சிக்கன் கூட செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் ஒன் டைம் இதே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருந்தது. நீங்களும் ஃபேமிலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாள் குக் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். See you guys. Bye. Bye.